வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான கில் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஹாலிவுட்ல லியாம் நீசன் ஒரு ஆக்டர் இருக்காரு. அவரோட மோஸ்ட் ஆஃப் த படம் ஃபுல்லா ஆக்ஷன் சீன்ஸா தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். ஜான் விக் படம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சில ஆர்மி ஆபீசர்ஸ் நமக்கு காட்டுறாங்க. அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க தங்குற இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இதுல ஒருத்தர் தான் நம்ம ஹீரோவா இருப்பாரு. நம்ம ஹீரோவோட பேரு அம்ரித் அப்படின்றது. ஹீரோக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே தான் ரூம்க்கு வராங்க. ஹீரோ இப்பதான் போன் ஆன் பண்றாரு. பார்த்தா ஹீரோயின் கிட்ட இருந்து ஏகப்பட்ட மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு. உடனே எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் மெசேஜ் பண்ணிருக்காங்க. கால் பண்ணும் போது தான் ஹீரோயினுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இன்னைக்கு ரிசப்ஷன் கிளம்பி வான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப ஹீரோயின் வீட்டை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயினோட பேரு துலிகா அப்படின்றது. ஹீரோயினுக்கு பக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்க தான் தங்கச்சி. பேரு அகானா அப்படின்றது. அகானா என்ன கேக்குறாங்கன்னா, நீ எதுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு ஓகே சொன்னேன்னு கேக்குறாங்க. யாரு கூட என்கேஜ்மெண்ட் நடந்தாலும் சரி, ஹீரோ கூட தான் எனக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்றாங்க. ஹீரோயினோட அப்பா பேரு பல்தேவ் அப்படின்றது. பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு. ஒரு பெரிய பணக்காரங்க கூட தான் சம்பந்தம் வச்சுக்க முடிவு பண்ணிருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த இடத்துல என்கேஜ்மெண்ட்லாம் நடக்குது. அப்பதான் ஹீரோ வந்திருக்கிறத ஹீரோயின் பாக்குறாங்க. இப்ப சைலண்டா ஹீரோக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஹீரோவை தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வீட்டுல யாருக்கும் தெரியாது. ஹீரோயின் இருக்காங்கல்ல, யாரும் இவங்களை கவனிக்க கூடாதுன்றதுக்காக ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி நார்மலா ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஃப்ரெண்டு வெளியே தான் வெயிட் பண்றான், நீ வந்தனா உடனே இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா நாளை பின்ன பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, ஏதாவது பிரச்சனை வந்துடும் பயப்படுறியா, எனக்காக உயிரை கொடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உனக்காக நான் எதுக்கு உயிரை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உனக்காக நான் உயிரெல்லாம் கொடுக்க மாட்டேன், உன் கூட சேர்ந்து கடைசி வரைக்கும் நான் வாழணும், அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சமயம் பார்த்து ஹீரோயின் அப்பா கிட்ட பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அதனால கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவரும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறாரு. ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்பதான் ஹீரோயின் கூட இவர் சாட் பண்றாரு. ஹீரோயின் நாளைக்கு ஊருக்கு போக போறாங்க, நீயும் வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ஹீரோயின் குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்கு தான் முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே இந்த ட்ரெயின்ல ஏறத நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு நபரை காட்டுறாங்க. இவன் பேரு ஃபேனி அப்படின்றது. ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுற வேலை தான் பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு யார்கிட்ட இருந்தோ தகவல் வருது. இவன் வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் ஒரு ட்ரெயின்ல போனாங்கல்ல, அந்த ட்ரெயின்ல தான் இவன் ஏறுறான். ஃபேனியோட அப்பா பேரு ரெமி அப்படின்றது. இப்ப அப்பா கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருக்கான். இந்த குரூப்போட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெயின்ல இருக்கவங்க கிட்ட திருடுறது தான் வேலையா இருக்கும். அப்பா வேற ஒரு பகுதியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வேலையை ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. A1 கம்பார்ட்மெண்ட்ல தானே இருக்கான்னு கேட்கிறாரு. இருங்க செக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். பக்கத்துல யார்கிட்டயாவது கன்ஃபார்ம் பண்ணலான்னு பாக்குறான். பக்கத்துல ஹீரோயின் தான் இருக்காங்க. இது A1 கம்பார்ட்மெண்ட்டான்னு கேட்கறான். ஆமான்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே இவனுக்கு பிடிச்சிருது. கொஞ்ச நேரம் அவங்களே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஹீரோயினும் பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வராங்க. அதுக்குள்ள ஹீரோ இருக்காருல்ல, இவங்களை திரும்பி உள்ள கூட்டு வந்துடுறாரு. இதே ட்ரெயின்ல வேற ஒரு கம்பார்ட்மெண்ட்ல தான் ஹீரோ டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா வந்துட்டு போறாரு போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு ஒரு ரிங்க தராரு, ப்ரொபோஸ் பண்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இந்த இடத்துல கட்டிலாம் பிடிச்சுக்கிறாங்க. சரி போதும் கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டுக்கு பக்கத்துல வந்து உட்காந்து இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ஆர்மி ஆட்கள் அப்படின்றத ஒரு பையன் கண்டுபிடிச்சிடறான். நீங்க ஆர்மியை சேர்ந்தவங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்கறான். இவங்களும் ஆமான்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் ஆர்மியில சேரணும்னு ஆசை, ஆனா என் வீட்டை சேர்ந்தவங்க தான் விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ காலை தொங்க போட்டிருக்காரு. அந்த வழியா ஒரு நபர் நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்படிதான் காலை தொங்க போடுவீங்களா, எடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோவும் சாரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து காலெல்லாம் எடுத்துடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு ஃபேனியை காட்டுறாங்க. ஃபேனி கிட்ட ஒரு போலீஸ் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியுது, எந்த காலேஜ்ப்பா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த யூனிவர்சிட்டியில தான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அப்படியா, என்னோட பையனும் அங்கதான் படிக்கிறான்ற மாதிரி அந்த போலீஸ் பேசுறாரு. இவர் போலீஸ் கிட்ட பேசிக்கிட்டே இவரோட ஆட்களுக்கு சிக்னல் கொடுக்கிறாரு. ஆட்கள் எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க போல. அந்த ஆட்கள் இருக்காங்கல்ல, யாருமே போனை யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஜாமரை செட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் யாருமே போனை யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இந்த ஃபேனிக்கு தகவல் கிடைச்சிருது. இதுக்கப்புறம் இந்த போலீஸ் கிட்ட பேசுறது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். சட்டுன்னு ஒரு ஆயுதத்தை வச்சு இந்த போலீஸோட கதையை முடிச்சிடறான். என்ன போனோட சிக்னல்லாம் கட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த கேப்ல இந்த கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, 2-3 கம்பார்ட்மெண்ட்டை மட்டும் இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. லாக்லாம் பண்ணிடுறாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா ஆளுங்க கிட்ட இருக்க நகை பணத்தையும் புடுங்கிறது தான் இவங்களோட பிளான் போல. இப்ப ஃபேனியை ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்படி வந்தவன் கரெக்டா ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான்.
ஈரினை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பிடிக்க வேற செஞ்சது பாத்தீங்களா, அதனால ஈரின் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஈரின் பயந்து அப்பாக்கு பின்னாடி போய் மறைஞ்சிருக்காங்க. ஏன் மறையறீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும்ல அப்படின்ற மாதிரி இவனும் பேசிட்டு இருக்கான். ஈரினுக்கு தங்கச்சி ஒருத்தங்க இருக்கிறதா சொன்னா பாத்தீங்களா, அந்த தங்கச்சி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காக கொஞ்சம் தள்ளி போயிருப்பாங்க. இவங்க மிரட்டுறதுல பயந்து சிலர் ஓடுறாங்கல்ல, அவங்க தங்கச்சியை இங்க இருக்காத போயிடுன்னு சொல்றாங்க. அதனால தங்கச்சியும் வேகமா பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. ஃபேனி பேசிட்டு இருக்கும்போது ஃபேனியோட ஃப்ரெண்டு வந்துடுறான். அவன் என்ன சொல்றானா, இவர் பெரிய தொழிலதிபர் அப்படின்ற மாதிரி சொல்றான். தொழிலதிபரோட பொண்ணை தூக்குனா அப்ப நிறைய காசு பார்க்கலாம்ல, இவளை தூக்கிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட இந்த ஃபேனியும் பேசிட்டு இருக்கான். இந்த பல்தேவை பொறுத்த வரைக்கும் காடு மாதிரி ஒரு நபர் இருப்பாரு, அவரை சண்டை போட ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க கொடூரமா அந்த நபரை சாவடிச்சிடுறாங்க. இப்பதான் பல்தேவுக்கும் ஈரினுக்கும் பயம் அதிகமாகுது. அந்த ஃபேனி இருக்கான்ல, ஈரின் கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். நெருங்கி வந்து தப்பா நடந்துக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஈரினும் செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து சில ஆட்கள் ஓடினாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த ஆட்கள் எல்லாரையும் ஈரவும் ஃப்ரெண்டும் பாக்குறாங்க. ஏதோ பிரச்சனை அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம 2 பேருமே அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு வராங்க. அங்க இருக்க ரவுடிங்களை இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் தடுத்து பயங்கரமா அவங்க கூட சண்டை போடுறாங்க. ஒரு நபர் அந்த சண்டையில இறந்தே போயிடுறாரு. அதே மாதிரி ஃபேனி ஈரின் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா, ஃபேனியை ஹீரோ போட்டு அடிச்சிடுறாரு. நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. ட்ரெயினை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு யோசிக்கிறாரு. இப்ப செயினை இழுக்கலான்னு போனா அந்த செயின் எல்லாம் அவங்க ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க, யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் சண்டை போட்டதுல ஒரு நபர் மட்டும் இங்க இறந்து போயிருப்பாரு. மீதி ஆட்கள் இருக்காங்கல்ல, பக்கத்துல இருக்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்க 2-3 கம்பார்ட்மெண்ட் அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. இவங்களோட சின்ன பொண்ணு எங்கன்றதை இப்பதான் தேடிட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணு பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது. அந்த கம்பார்ட்மெண்ட் கதவு இருக்குல்ல, ஓப்பன்ல தான் இருக்கு. அங்கேயும் நிறைய பேர் மாட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்டும் யோசிக்கிறாங்க. நீ போக வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் ஈரின்னு சொல்லிட்டாங்க. இல்ல நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும், நான் சீக்கிரமா வந்துடுறேன், கவலைப்படாத, உன்னோட தங்கச்சியும் கூட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோன்னே எல்லாருமே கிளம்புனாங்க பாத்தீங்களா. கிளம்புனவங்க அவங்க ஆட்கள் மொத்த பேரையும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு பையனும் இறந்து போனவரை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றான். ஏன்னா இறந்து போனது அப்பாவா தான் இருப்பாரு. இந்த விஷயத்தை நம்ம பெனி கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஆட்கள் சொல்றாங்க. ஆனா இந்த ஃபேன் இருக்கான்ல, முதல்ல அவன் கதையை முடிப்போம், அதுக்கப்புறம் அப்பா கிட்ட சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப கதையை முடிக்கிறதுக்காக ஹீரோ இருக்கிற இடத்த நோக்கி வராங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல பயங்கரமா சண்டை போடுறாங்க. அப்பா இறந்து போனதுனால அந்த பையன் மட்டும் செம்ம கோவத்துல இருக்கான். இவங்க கூட பயங்கரமா சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்கான். இந்த சண்டையில ஹீரோ இருக்காருல, அந்த பையனை பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் ஹீரோவோட ஃப்ரெண்டா அவங்க கத்தியை வச்சு குத்திடுறாங்க. அதே மாதிரி லாக் பண்ணி அவங்க இடத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம இந்த பையனை இழுத்துப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த பையனை மட்டும் வேற ஒரு இடத்துக்கு வேகமா இழுத்துட்டு வந்துடுறாரு. இவங்க கம்மி ஆட்கள் தான் இருக்கிறதா நினைச்சிருப்பாங்க, ஆனா ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்கன்னு இப்பதான் ஹீரோக்கு தெரிய வந்திருக்கு. அதை பத்தி ஹீரோயின் கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. இவன் மூலியமா தான் மத்த ஆட்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும், இவனை நம்ம மிரட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ட்ரெயினை விட்டு இவனை தள்ளி விடுற மாதிரிலாம் லாக் பண்ணி வச்சிருக்காரு. நீ சொல்லன்னு வச்சுக்கோ, தள்ளி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி இவன் கிட்ட இருந்து விஷயத்தை கறக்குறாரு. அந்த ஃபேன் இருக்கான்ல, ஹீரோவோட ஃப்ரெண்டு மாட்டினோன்னா வேகமா இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்திருப்பான். ஆனா இவங்க ஆள் ஒருத்தர் அங்க மாட்டிருக்காரு பாத்தீங்களா, அது இப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது. இதெல்லாம் தங்கச்சியும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம ஆள் ஒருத்தர் மாட்டிக்கிட்டானே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அமைதியா இருக்க தேவையில்ல, உன் அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி மற்ற ஆட்கள் சொல்லிட்டாங்க. இதனால எல்லாருமே பெனிக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. பெனி வெயிட் பண்ணிட்டு இருக்க இடத்துல இறங்குற மாதிரி தான் பிளான் இருக்கும். ஆனா பெனி இருக்கார்ல, நான் ட்ரெயின்ல ஏறுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த ட்ரெயின் எப்பவுமே இந்த பகுதியில ஸ்லோவா போகும், அது தெரிஞ்சுதான் இங்க வெயிட் பண்ணிருப்பாங்க. இப்ப ட்ரெயின்ல ஏறிடலாம் அப்படின்ற மாதிரி பெனியும் ஆட்களும் மொத்தமா ஏறுறாங்க. ஏற்கனவே ட்ரெயின்ல நிறைய பேர் இருந்தாங்கல்ல, இப்ப பெனி கூட வேற நிறைய ஆட்கள் ஏறி இருக்காங்க. இறந்து போயிருக்க நபரை பார்த்து பெனி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. யார் காரணம் அப்படின்ற மாதிரி பையனை பாக்குறாரு. பையன் இருக்கான் பாத்தீங்களா, அங்க இருக்க ஹீரோவோட ஃப்ரெண்ட பாக்குறான். இப்ப அப்பா கோவப்பட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல சாவடிக்கவே ட்ரை பண்றாரு. ஆனா பையன் இருக்கான்ல, இவன் மட்டும் இல்ல, வேற ஒருத்தர் இருக்கான். 2 பேருமே கமாண்டோன்னு நினைக்கிறேன், பயங்கரமா சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃபேனி ஈரின் கிட்ட பிரச்சனை பண்ணி தானே தேவையில்லாம இந்த பிரச்சனை எல்லாம் நடந்தது, அதை பத்தி ஆட்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கிற அப்பா செம்மையா டென்ஷனா வராரு. தேவையில்லாத வேலை எல்லாம் எதுக்காக பண்ணு அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காரு. இன்னும் எவ்வளவு நாள் இந்த சின்ன சின்ன திருட்டு வேலை எல்லாம் பண்றது, அதுக்காக தான் மொத்தமா தூக்கலாம்னு நினைச்சேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பையன் சொல்றான். இப்ப இறந்து போன நபரோட பையன் மாட்டிட்டு இருக்கான்ல, அவனை காப்பாத்துற வேலையை நீ தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஃபேனியை ஏத்துக்கிறான். ட்ரெயினுக்கு மேல் வழியா அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். அதனால இப்ப கயிறெல்லாம் போட்டு ட்ரெயினுக்கு மேல வந்துடுறான். எப்படியாவது அங்க மாட்டிருக்க நபரை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஹீரோயின் கிட்ட கத்திய தராரு. ஏதாவது ஆச்சுன்னா இதை யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன ஆகும், நம்ம உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க.
அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, உன் சேஃப்டிக்காக வச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. ஹீரோ ஃப்ரெண்டை காப்பாற்றணும்ல, அதுக்காக தான் போக நினைக்கிறாரு. இவங்களை சேஃபா இந்த இடத்துல லாக் பண்ணி வச்சுட்டு போனோம்னு நினைக்கிறாரு. நீங்க லாக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஈரின் தங்கச்சி எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் ப்ராமிஸ் பண்றேன், காப்பாத்திடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் கதவை லாக் பண்ணிடுறாரு. இந்த சைடு ஈரனும் அப்பாவும் சேர்ந்த மாதிரி பூட்டெல்லாம் போட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் அவனுங்க எங்கன்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு. அவனுங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றது ஹீரோக்கு தெரியுது. ஹீரோ பொறுமையா வந்துட்டு இருக்காரு. ஆனா ரொம்ப நேரமா ஹீரோ வர மாதிரியே தெரியல. இப்ப ஒளிஞ்சிட்டு இருக்க எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. அதுக்குள்ள எங்க போனா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அவனுங்க ஒளிஞ்ச மாதிரி ஹீரோ ஒளிஞ்சிருப்பாரு. இப்ப சட்டுன்னு ஒளிஞ்சிருக்க இடத்தை விட்டு வெளியே வந்து இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. 4-5 பேரை ஈஸியா அடிச்சு போட்டுறாரு. இங்க சித்துன்ற ஒரு நபர் வந்திருக்கான், செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கான். அவன் தான் ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். ஹீரோவால அவன் கூட ஈக்குவலா சண்டை போட முடியல, அந்த அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை பயங்கரமா அடிச்சு போட்டு லாக் பண்ணிடுறான். ஹீரோவை பெனி கிட்ட கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட பேசினதை வச்சு அப்பாக்கு 2 பேருமே லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருது. லவ் பண்றீங்கன்னா எதுக்காக என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லன்னு கேக்குறது. சொன்னா மட்டும் நீங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? மாட்டீங்கல்ல, அதனால தான் சொல்லு அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேனி அந்த ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக வந்துட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவனை தொங்க விட்டு இருக்கிறது தெரிய வந்துருது. எப்படியாவது கீழே குதிச்சு அவனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சிக்னல்ல அமைதியா இருன்ற மாதிரி அவன் கிட்ட சொல்லிட்டாரு. இந்த இடத்துல நமக்கு பெனியை காட்டுறாங்க. இப்ப அடிச்சு இழுத்துட்டு வந்தவங்க பெனி கிட்ட ஹீரோவை காமிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து என்னோட ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி பெனி இருக்கார்ல, ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இந்த சமயம் ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவங்க லாக் பண்ணி வச்சிருக்க கட்டெல்லாம் கழட்டிடுறாரு. இப்ப சட்டுன்னு அங்க இருக்க ஆட்கள் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறது. இதனால ஹீரோக்கும் சின்னதா ஒரு கேப் கிடைக்குது. அதே மாதிரி ஆர்மில சேரணும்னு ஒரு பையன் சொன்னா பாத்தீங்களா, அவனை இவங்களுக்கு ஹெல்ப் பண்றான். அதனால ஹீரோவும் தடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆர்மில சேரணும்னு சொன்ன பையனால இவங்க ஈக்குவல் சண்டை போட முடியல. அதனால அந்த ஆட்கள் இருக்காங்கல்ல, அந்த பையனோட கதையை முடிச்சிடுறாங்க. இத பாக்குற ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்ட முதுகுல குத்திடுறாங்க. அவரும் காயப்பட்ட மாதிரி விழுந்துடுறாரு. இப்ப ஹீரோ மட்டும் தான் தனியா இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஏற்கனவே சித்துன்ற ஒருத்தன் தானே ஹீரோவை அடிச்சு போட்டான், அவன் கூட தான் சண்டை போடுறாரு. அவனை ஹீரோவால அடிக்க முடியல, அந்த அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். இப்போ கூட சரி, ஹீரோ அவன் கிட்ட பயங்கரமா அடிதான் வாங்கிட்டு இருக்காரு. இந்த சைடு ஃபேன் இருக்கான் பாத்தீங்களா, ஃப்ரெண்டுக்கு பக்கத்துல வந்துடுறான். இப்ப சட்டுன்னு அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ள ஜம்ப் பண்ணி உள்ள வந்துடுறான். இத பாக்குற அப்பா பொண்ணு 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஈரனோ கத்தியை வச்சு ஒழுங்கா போயிடு அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணு கத்தியை கீழே போடு, ஏதாவது ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி இவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இந்த சமயம் அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவங்க கூட தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி பொண்ணு கிட்ட கீயை தந்துடுறாரு. அந்த கீ மூலியமா இவங்களும் டோரை ஓபன் பண்ணிடுறாங்க. வேகமா அடுத்த சைடு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவனும் ஈரனை பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோ ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருக்காருல, அது கிட்டே இவங்க வந்துடுறாங்க. பக்கத்துல வராது அப்படின்ற மாதிரி கத்தியை இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு காயெல்லாம் பட்டுது. ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆன இவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க வயிற்றிலேயே கத்தியை இறக்கிடுறான். இவங்க குத்து வாங்கினதை தள்ளி இருக்க ஹீரோவும் கவனிச்சிடுறாரு. ஹீரோவும் போய் தடுக்கணும்னு பாக்குறாரு. ஆனா இங்க இருக்க சித்து விட மாட்டான். ஹீரோவை பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். காயப்பட்ட ஈரன் இருக்காங்கல்ல, அப்ப கூட கத்தியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் மேல திரும்பி காயெல்லாம் படுது. இதனால அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். உன்னை என்ன பண்றான் பாரு அப்படின்ற மாதிரி கொடூரமா அவங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அடி வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் இங்க இருந்து ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ பார்க்கணுன்றதுக்காகவே அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் எப்படியாவது அந்த இடத்துக்கு போகணும்னு ட்ரை பண்றாரு. ஆனா சுத்தமா சித்துவை மீறி இவரால போக முடியல. அதே மாதிரி அவன் இருக்கான் பாத்தீங்களா, ட்ரெயினை விட்டு தள்ளி விடுறான். எதிர வந்த ட்ரெயின் ஈரன் மேல இடிச்சிருது. ஈரன் ரொம்ப கொடூரமா இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. இங்கதான் கில்லுன்னு டைட்டிலேயே போடுறாங்க. ஒரு 3-4 கம்பார்ட்மெண்ட்டை மட்டும் தான் இந்த ஆட்கள் கண்ட்ரோல்ல எடுத்திருப்பாங்க. மத்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறது சுத்தமா தெரியவே தெரியாது. அது எப்படி தெரியாம போகன்றது தெரியல. அதெல்லாம் லாஜிக் மிஸ்டேக் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, இங்க இருந்து கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஈரன் ஒரு இடத்துல கைய வச்சாங்கல்ல, அதை பார்க்கும் போது ஹீரோக்கு ஈரனோட ஞாபகம்லாம் வருது. இவங்க 2 பேருமே 4 வருஷத்துக்கு மேல லவ் பண்ணிருப்பாங்க. இவங்க சந்தோஷமா பேசியிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டாரு. ஹீரோவோட கதையை முடிங்கன்னு 2 பேரை தான் விட்டு போயிருப்பாங்க. அவங்க 2 பேருமே கத்தி வச்சு அட்டாக் பண்ண பாக்குறாங்க. ஹீரோ தடுத்து சண்டை போடுறாரு. இதுக்கு முன்னாடி ஹீரோ சண்டை மட்டும் தான் போட்டிருப்பாரு. ஆனா இப்ப கொன்னா கூட தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரையும் கொடூரமா சாவடிச்சிட்டு இருக்காரு. இப்ப மேற்கொண்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அங்க இருக்கவங்களும் சண்டை போடுறாங்க. அவங்க எல்லாரையும் பயங்கரமா அடிச்சு சாவடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த ஆட்கள் கிட்ட வந்து இந்த தகவலை சொல்றான். எது திரும்பி தப்புச்சிட்டானா அப்படின்ற மாதிரி பெனி இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அவன் நம்மளையும் கொன்ற போறான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே பயம் வர ஆரம்பிக்குது. இப்ப பெனி பையன் மேலதான் கோவப்படுறாரு. நீ எதுக்குடா தேவையில்லாம அந்த பொண்ணை சாவடிச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ரொம்ப தெனாவட்டா பேசினா, அதனால தான் சாவடிச்சு அப்படின்ற மாதிரி இப்பயும் தெனாவட்டா பேசுறான். சரி, எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரி பெனி யோசிக்கிறாரு. ஹீரோவை சாவடிச்சுட்டு தான் இங்க இருந்து கிளம்பணும்னு நினைக்கிறாரு. ஈரின் பேரண்ட்ஸ் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருந்தாங்கல்ல, இப்பதான் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. ஈரின் அம்மாவும் பொண்ணு எங்கன்னு கேக்குறாங்க. ஈரின் இறந்து போயிட்டாங்கல்ல, அதை அப்பா சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஈரினோட அம்மாவும் பாட்டியும் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு.
தங்கச்சியை எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. எப்படியாவது தங்கச்சியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் கயிறு காத்துல ஆடுறத பாக்குறாரு. அதாவது அவன் ஒரு கயிறு வழியா இந்த இடத்துக்கு வந்தான் பாத்தீங்களா, அந்த கயிறை பாக்குறாரு. இது மூலியமா நம்ம அந்த இடத்துக்கு போனா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா ஃப்ரெண்ட் இருக்கார்ல, நீ போக தேவையில்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஸ்டேஷன் வந்துரும், அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதுக்குள்ள தங்கச்சி ஏதாவது பண்ணிட்டா என்னால ஏத்துக்க முடியாது, நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப நானும் வரேன் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. ஏற்கனவே அவனுக்கு ரொம்ப காயம்பட்டிருக்கு, இங்க இருக்கவங்களை கவனிச்சுக்கோ, அது போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்பதான் அந்த கேங்க சூப்பரா ஒரு பிளான் போடுறாங்க. சில ஆட்களை புடிச்சு வச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் போக சொல்லி அனுப்புறாங்க. அப்படி போறதுல இவங்க ஆட்கள் 2 பேரும் பதுங்கின மாதிரி போயிடுறாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுல இந்த தங்கச்சியும் கிளம்புற மாதிரி போறா. நீ போக தேவையில்ல, நில்லு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேரை மட்டும் இந்த இடத்துல நிக்க வச்சிடுறாங்க. இவதான் தங்கச்சி அப்படின்றது இன்னும் இவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அந்த சைடுல ஹீரோவும் சண்டை போடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பேக் எல்லாம் செக் பண்றாரு. அப்போ ஒரு பேக்ல சரக்கெல்லாம் கிடைக்குது, அதெல்லாம் இவர் எடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப சித்துவை நமக்கு காட்டுறாங்க. சித்து இருக்காரு பாத்தீங்களா, பெனியும் ஆட்களும் இருக்கிற இடத்துக்கு வராரு. அங்கதான் இவரோட அப்பா இறந்து போயிருக்காரு. அப்பா இறந்து போயிருக்கிறதுனால இவங்களும் பார்க்க வேணாம் தடுக்கிறாங்க. அதை மீறியே இவர் பாக்குறதுக்காக வராரு. அப்பா இறந்து போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இவங்க அனுப்பி விட்டாங்கல்ல, அந்த ஆட்கள்லாம் ஹீரோ இருக்க இடத்தை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ சட்டுன்னு கத்தியெல்லாம் எடுக்கிறாரு. நாங்க சாதாரண ஆட்கள் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. சரி, சேஃபான இடத்துக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காரு. 2 பேர் பதுங்கி வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க சடனா ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ சுதாரிச்சு தடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அந்த 2 பேர்ல ஒருத்தனை கொடூரமா சாவடிச்சிடுறாரு. இன்னொருத்தனை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவன் வேகமா இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். ஹீரோவும் அவனை மிஸ் பண்ணிடுறாரு. தப்பிச்சவன் பென்னியும் ஆட்களும் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம நினைக்கிறத விட அவன் மோசமானவன், நீங்க இங்க இருந்து கிளம்பிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப நிறைய பேருக்கு அதுதான் தோணுது. எதுக்கு பிரச்சனை, நம்ம இறங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் என்னோட அப்பாவை கொண்டிருக்கான், என்னால விட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி சித்து சொல்லிட்டாரு. ஆனா மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இறந்துதான் இருக்கோம், இருந்தாலும் இப்ப இறங்குறது தான் சேஃபான முடிவு, நம்ம இறங்கலாம் அப்படின்ற மாதிரி பெனியை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பெனி சொல்றதுதான் முடிவு. பெனியும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சவரை அவனை விட்டுட்டு போக முடியாது, கொன்னுட்டு தான் போகணும்னு சொல்றாரு. ஹீரோக்கு சரக்கெல்லாம் கிடைச்சது பாத்தீங்களா, அது மூலியமா காயத்தை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. காயத்துக்கு கொஞ்சம் கேட்கும் போல. இப்ப உடம்புல எங்கெல்லாம் காயம் பட்டிருக்கோ அங்கெல்லாம் ரோப் வச்சு கட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் டிஷர்ட்டை போட்டு அந்த வழியா போலான்னு நினைக்கிறாரு. அதாவது ஸ்டானி ஒரு வழியா வந்தான் பாத்தீங்களா, அந்த வழியா அவங்க இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏற்கனவே இவங்க ஆட்கள் கூட 2 பேரை சேர்த்து அனுப்புனாங்கல்ல, இப்ப மொத்த ஆட்கள் கூட மொத்த பேரும் சேர்ந்த மாதிரி வராங்க. அதாவது அடிப்பட்டாலும் அந்த ஆட்களுக்கு படுற மாதிரி இவங்க சேஃபா மறைச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி புதுசா ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழையலாம் நினைக்கிறாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்ல பார்த்தா ஹீரோ இருக்கார்ல, இது வரைக்கும் கொன்ன எல்லாரோட பாடியும் தொங்க விட்டுருக்காரு. இவங்களை பயம் குத்தணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காரு. என்ன இப்படி தொங்க விட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக்கிங்கா பாடி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேங் இந்த கம்பார்ட்மெண்ட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்கன்னு ஹீரோக்கு தெரியாது. இப்பதான் ஹீரோ கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழையிறாரு. கம்பார்ட்மெண்ட்டுக்கு இந்த சைடும் அந்த சைடும் 2-3 ஆட்கள் மட்டும் நிக்கிறாங்க. ஏன்னா நடுவுல கொஞ்சம் பணைய கைதிகளை வச்சிருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, ஒரு சைடுல இருக்க ஆட்கள் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. அவங்க கதையை முடிச்சிடுறாரு. அங்க பணைய கைதிகளா சிலர் மாட்டிருக்காங்கல்ல, அவங்க கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. இந்த மாதிரி மொத்த பேரையும் இழுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப அந்த இடத்துக்கு போறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. நீங்க எல்லாம் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இங்க இருக்க ஆட்களை பாத்துக்கிறதுக்காக பின்னாடி 2 பேர் இருப்பாங்க. எங்க போறாங்க அப்படின்ற மாதிரி தடுக்கிறதுக்காக வராங்க. ஹீரோ மறைஞ்சிருந்து அவங்க 2 பேரோட கதையை முடிச்சிடுறாரு. இப்ப ஹீரோவும் மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக கிளம்புறாரு. ஆனா இங்க இருக்க சிலர் இருக்காங்கல்ல, நாங்களும் அவங்க கூட வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்களோட குடும்பத்தை சேர்ந்த சில ஆட்களும் அங்க மாட்டிருக்காங்க. அவங்கள காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி குண்டா இருக்க ஒரு நபர் நானும் வரேன்னு சொல்லிட்டாரு. என் பிசிக்க பார்த்து முடிவு பண்ணாதீங்க, கண்டிப்பா நான் யூஸ்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, நீங்களும் என் கூட வாங்கன்ற மாதிரி ஹீரோவும் கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டோ இந்த மாதிரி நடக்குதுன்னு எச்சரிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப கிடைக்கிற துணியெல்லாம் ஒரு இடத்துல போட்டுறாங்க. இப்ப சரக்க ஊத்தி அந்த துணியெல்லாம் எரிக்கிறாங்க. இப்ப ட்ரெயின் ஒரு இடத்துல கிராஸ் ஆகுது. அப்பதான் ஒரு கம்பார்ட்மெண்ட் எரியுது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப இங்க இருக்கவர் இருக்காரு பாத்தீங்களா, உடனே உள்ள இருக்க டிடிஆருக்கு தகவலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. டிடிஆர் மட்டும் இல்ல, 2-3 போலீஸுங்களும் இருக்காங்க. அவங்களும் என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேங்க சேர்ந்தவங்களும் ஹீரோ எந்த கம்பார்ட்மெண்ட்ல இருப்பான்ற மாதிரி பயந்து ஒவ்வொரு இடமா வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, இவங்களுக்கு பின் சைட் தான் வந்துட்டு இருக்காரு. பின்னாடி இருக்க ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த டீம் கூட சேர்ந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் போது சித்துவை பார்த்துடுறாரு. சித்து தான் ஹீரோ மேல கொலை காண்டுல இருக்கான்ல, ஹீரோ கூட பயங்கரமா சண்டை போடுறான். ஆனா இப்ப ஹீரோக்கு சப்போர்ட்டிவா ஒரு டீமும் இருக்குல்ல, அந்த டீமும் ஹீரோவை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. சித்து தள்ளி விட்டுட்டு இருக்கான். அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க.
சித்து சண்டை போட்டுட்டு இருக்கும் போது மண்டையிலேயே போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல சித்து வீக் ஆன மாதிரி இந்த இடத்துல இறந்து போயிடுறான். நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பன்ற மாதிரி ஒரு நபர் சொன்னா பாத்தீங்களா, அவன் உண்மையில அந்த கேங்க சேர்ந்த நபரா தான் இருப்பான். ஹீரோ கிட்ட ஏமாத்தி தான் இவ்வளவு தூரம் வந்திருப்பான். ஹீரோ இந்த மாதிரி சித்துவை சாவடிச்சிட்டார்ல, அதை அவனால தாங்கிக்க முடியல. உடனே அந்த குரூப் கிட்ட போகணுன்ற மாதிரி நினைக்கிறான். குரூப் எல்லாருமே இப்பதான் சித்து மிஸ் ஆகிறத கவனிக்கிறாங்க. சித்து எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து பார்க்கும் போது தான் ஹீரோ சாவடிச்சுட்டு போனாரு பாத்தீங்களா, அந்த இடத்த பார்த்து செம்மையா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. டிடிஆர் கூட போலீஸுங்க வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அவங்க கிட்ட கன் இருக்கும். அதனால இவங்க லாக் எல்லாத்தையும் உடைச்சு தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த கேங்கையும் ஒரு ஸ்டேஜ்ல பாத்துறாங்க. இஷ்டத்துக்கு இந்த கேங்க சேர்ந்தவங்க எல்லாம் ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த கேங்க சேர்ந்தவங்களும் பதிலுக்கு சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி சண்டையில ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு இன்னும் காயம் பட்டுது. இதுக்கப்புறம் போலீஸ் பார்த்துப்பாங்க. நீங்க படுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அப்பா அந்த ஃப்ரெண்டை படுக்க வச்சிட்டு இருக்காரு. போலீஸுங்களை இந்த கேங்க சேர்ந்தவங்க கொடூரமா சாவடிச்சிடுறாங்க. இந்த கேங்க சேர்ந்ததுலயும் நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. இப்ப ஃபேனியும் இன்னும் சில ஆட்களும் மட்டும்தான் இருக்காங்க. இப்ப பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அப்பாவை நோக்கி வந்துடுறா. அப்பான்ற மாதிரி கட்டி பிடிச்சிடுறா. ஓஹோ, உனக்கு இன்னொன்னு பொண்ணு வேற இருக்காளா, அவ கதையை முடிச்ச மாதிரியே இவளோட கதையை முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபேனி சொல்றான். ஏதோ அக்கா இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. ஆமான்ற மாதிரி அப்பாவோ நடந்த விஷயத்தெல்லாம் புரிய வைக்கிறாரு. இப்ப ஃபேனி இருக்கான்ல, இந்த பொண்ணை கிண்டல் பண்ணிக்கிட்டே பக்கத்துல வந்துட்டு இருக்கான். இந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு யோசிக்கிறாரு. செம்ம காயம் பட்டிருக்காரு. இருந்தாலும் சண்டை போடுறதுக்காக எதிர நிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஃப்ரெண்டுக்கு தான் ஏகப்பட்ட காயம் பட்டிருக்குல்ல, அதனால பெருசா சண்டை போட முடியாம லாக் ஆயிடுறாரு. இப்ப ஃபேனியும் ஹீரோவோட ஃப்ரெண்டை ரொம்ப கொடூரமா சாவடிச்சிடறான். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் சொன்னாரு பாத்தீங்களா, அவர் இந்த டீம் கிட்ட ஹீரோ வந்துட்டு இருக்கிறத பத்தி சொல்லிடுறாரு. இந்த இடத்துல லைட் எல்லாம் கட் பண்ணி விட்டுறாங்க. அதே மாதிரி பணைய கைதிகள் எல்லாம் நிறுத்தி வச்சிடுறாங்க. ஹீரோ அவங்களுக்கு காயப்படாம இந்த கேங்க கூட சண்டை போடுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா இந்த கேங்க சேர்ந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோவை லாக் பண்ணிடுறாங்க. ஃபேனி ஹீரோவோட ஃப்ரெண்டு கதையை முடிச்சான் பாத்தீங்களா, அப்பதான் ஆட்கள்லாம் சேர்ந்த மாதிரி ஹீரோவை இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வராங்க. உன் ஃப்ரெண்டோட கதையை முடிச்சாச்சு, அடுத்து உன்னோட கதையை தான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டும் இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவோட கதையை முடிக்கிறதுக்காக கத்தியால குத்த வராங்க. ஆனா ஹீரோ சட்டுன்னு அந்த கத்தியை வச்சு அவனையே குத்திடுறாரு. இந்த இடத்துல தடுத்து பயங்கரமா சண்டை போடுறாரு. இப்ப பெனி மாற்றாரு. பெனியோட வாய்க்குள்ள இவர் சரக்க திணிச்சிடுறாரு. அந்த சரக்கு உள்ள உடஞ்சிருதுல, இப்ப நெருப்பை வச்சு பத்த வைக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப கரெக்டா லைட்டரை தூக்கி போடுறாரு. அது மூலியமா அவரோட தலை மட்டும் தனியா பத்திலாம் எரிஞ்சிட்டு இருக்கு. எல்லாருமே அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல ஹீரோவும் மத்தவங்க கூட பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இந்த கேங்ல கொஞ்சம் ஆட்களா குறைஞ்சி இப்ப 2-3 பேர் மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, அந்த ஃபேனியை பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. நம்மளை எப்படி சாவடிக்க போறானோ அப்படின்ற மாதிரி ஃபேனி ரொம்ப பயப்படுறாரு. ஹீரோ பயம்புத்தணுன்றதுக்காகவே வேணும்ட்டே மாற்று ஒருத்தனை ரொம்ப கொடூரமாலாம் ஃபேனி முன்னாடி சாவடிச்சு காட்டிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் ஹீரோ ரொம்ப வீக்கா இருக்கான், நமக்கு சாதகமா தான் இருக்கும்ன்ற மாதிரி ஃபேனி யோசிக்கிறான். இப்ப ரெண்டு பேருமே இந்த இடத்துல சிங்கிள்ஸ் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டையில ஃபேனி தான் ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோ இன்னும் அதிகமா காயெல்லாம் பட்டுட்டு இருக்காரு. அப்பதான் ஈரினோட ஞாபகம் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஈரின்காக கண்டிப்பா இவனோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. திரும்ப எந்திரிச்சு இவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஃபேனி அடிச்சு போட்டுறாரு. ஃபேனி ஹீரோவோட ஃப்ரெண்டை கொன்னா பாத்தீங்களா, அதே மாதிரி கொல்லணும் அப்படின்ற மாதிரி கத்தி வச்சு இறக்கிடுறாரு. அதுக்கப்புறம் மூஞ்ச பார்த்து குத்திக்கிட்டே இருக்காரு. அப்படி குத்திட்டு இருக்கும் போது ஈரினை பத்திலாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே தான் குத்திட்டு இருக்காரு. டிடிஆருக்கு இன்ஃபர்மேஷன் போச்சு பாத்தீங்களா, அப்பயே மேல் இடத்துக்கு அவர் தகவலை பாஸ் பண்ணிருப்பாரு. இப்ப ட்ரெயினை ஒரு இடத்துல நிறுத்துறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல மொத்த ஆட்களும் குமிஞ்சு நிக்கிறாங்க. ஆனா ஹீரோ இங்க இருக்க எல்லாரோட கதையை முடிச்சிருப்பாரு. இப்ப தங்கச்சி இருக்காங்கல்ல, ஹீரோக்கு பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரின் கிட்ட தங்கச்சியை காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அதை எப்படியோ நிறைவேற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ட்ரெயின் நின்றது இல்ல, இவரும் ட்ரெயினை விட்டு இறங்குறாரு. பக்கத்துல இருக்க சேர்ல உட்காந்து இருக்காரு. அப்பதான் ஈரின் கற்பனையில தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இவரோட கையை பிடிக்கிறாங்க. உனக்காக நான் எதுக்கு சாவணும், உன் கூட கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இவரோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. கற்பனையா அவங்க பக்கத்துல இருக்க மாதிரிலாம் இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.